வாட் அ சர்ப்ரைஸ்ங்க. இது நிச்சயமாக வந்து ஒரு அடுத்த கதைக்கான நமக்கு ஒரு தேடலுக்கு பதில் கிடைக்க போகுது. ஹலோ வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 பாயிண்ட் லக்ஷ்மி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்மளுடைய பிரவீன் பெனட் சார் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபேன்ஸ் மீட் அப்போ சொன்னார், மறுபடியும் ஒருக்கா வந்து எஸ்எஸ் மியூசிக் இது மாதிரி நடத்துவாங்க, அப்போது நான் அப்படின்ட்டு சில விஷயங்கள் சொல்லியிருப்பார். ஞாபகம் இருக்கா? ஓ, மறுபடியும் வருமா அப்படின்னு நான் அன்றைக்கே நினச்சிட்டு இருந்தேன். வந்துடுச்சு, அப்படி ஒரு விஷயந்தான். எஸ்எஸ் மியூசிக் வந்து நம்ம ஃபேன்ஸ் மீட் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணுறாங்க வர 9ஆம் தேதி. அட்டேங்கப்பா, பிரணவோட பர்த்டே அன்றைக்கி தான் நிறைய விஷயங்கள் நடக்குதா. சரி, 9/2/2025 சண்டே. எங்கன்னா சென்னையில் 9 மணிக்கு காலையில் அப்படின்ட்டு. இதுக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணோம்ல, கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் இது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. போன முறை வந்து விக்காக்கு, அதாவது விஜய் சிரிக்க சிரிக்க நீங்கள் மாறிடுவீங்க அப்படின்னு சொன்ன அந்த மொமெண்ட்லேருந்து விஜய் சிரித்து ரசித்து நம்ம எவ்வளோ தூரம் விக்கா அப்படின்னு வீக்கான இந்த டைமில் இந்த ஃபேன்ஸ் மீட் நிச்சயமாக வந்து பிரவீன் பெனட் சார்கிட்ட இருந்து நம்மளுடைய நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு தான். இதுக்கு போகிறவங்க தயவு செஞ்சு தெளிவாக கேள்விகளை ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், நிறைய ஃபேன் பேஜஸில் நிறைய கேள்விகளோடு இருக்காங்க. கண்டிப்பாக போகிறவங்க ஒரு 2-3 கேள்விகள் யூஸ்ஃபுல்லாக கேட்டுட்டு வாங்க. அப்கமிங் ட்ராக் பற்றியும் கேட்டுட்டு வாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதில் எல்லாருமே வராங்க. 3 பேர் கன்ஃபார்மாக அவங்களோட அப்டேட்டில் அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிக் போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ விஜய் காவேரி, அப்புறம் வந்து கங்கா குமரன், அடுத்தது நம்மளுடைய நிவின் யமுனா. ஸோ 3 பேரும் இருக்காங்க. ஆனால் இங்கே எல்லாத்தையுமே டேக் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வருவாங்க. போன ஃபேன்ஸ் மீட்லேயுமே எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ இது கண்டிப்பாக ஸ்பெஷல் ஃபேன்ஸ் மீட்டு. விஜய் காவேரி அவங்க 2 பேர்த்தோட வியூவில் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து வெண்ணிலாவுடைய ஜேர்னி எவ்வளோ தூரம் இருக்கும். இப்போயே நமக்கு கொஞ்சம் இந்த 9ஆம் தேதிக்குள்ளே ஓரளவுக்கு இது கதை தெரிஞ்சிடும். இருந்தாலும் அடுத்த ஒரு கதை இது கண்டிப்பாக இந்த இன்டர்வியூலாம் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு அவங்க யூடியூப் சேனலில் அது மாதிரி போட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆனால் நிறைய கேள்விகளுக்கான பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோடு இருக்குது. அது மட்டும் இல்லை, விக்காவுடைய அந்த ஃபேன்ஸோட பவர் வந்து போன இன்டர்வியூலேருந்து இந்த இன்டர்வியூ எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியும். அதே 9ஆம் தேதி நிறைய ஸ்பெஷலான விஷயங்களும் இருக்குது. பிளாக் ஷிப்போட அவார்டு ஃபங்க்ஷனும் அதே டேட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இது காலையில் அவங்க வேறு டைம் தான் வச்சுருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக மீட் பண்ணிடலாம். ஓகே, பயங்கரமான விஷயம் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு யார் யாரெல்லாம் போவீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்துடுவாங்க அப்படிங்கிறனால ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதனால தான் அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் சென்னைன்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான அப்டேட்டு. நானே கமெண்ட் செக்ஷன் பார்த்ததுக்கப்புறம் தான் போய் எஸ்எஸ் மியூசிக்கோட இன்ஸ்டாகிராமை போய் பார்த்தேன். அடேங்கப்போ 1 ஹவருக்கு முன்னாடியே போட்டுட்டாங்களா அப்படின்ட்டு. வழக்கம் போல் லேட்டாக. சரி, உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோன்.